Dear Kutis, என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை, வந்தனங்களை, நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாடர்ன் மெத்தட் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். நவீன முறையில் தாவரங்கள் எவ்வாறு பெருக்கலாம், அவர்களின் எண்ணிக்கையினை எவ்வாறு அதிகரிக்க செய்யலாம், இதை பற்றி டிஷ்யூ கல்ச்சர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாடத்தையே நாம் படிக்க இருக்கின்றோம். இது இன்ட்ரோடக்டரி பார்ட் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கிறதுனால ஒரு ஐடியா. ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்டோட பேர் ஸ்டீவார்ட் அப்படின்னு பேர். 1932 கேரட் இருக்கு பாருங்க இல்லையா, அந்த கேரட்டோட பேரன் கைமா, ஃப்ளோயம் பேரன் கைமாலேருந்து ஒரு செடியை ப்ரொடியூஸ் பண்ணார், ஒரு தாவரத்தை உருவாக்கினார். அப்போ தான் அந்த டோட்டிபொட்டன்சி அப்படின்னு ஒரு டேர்ம் தெரிய ஆரம்பிச்சுது. டோட்டிபொட்டன்சினா சர்வ வல்லமைன்னு வச்சுக்கலாம். The genetic ability of a plant cell to produce the entire plant under suitable condition. சாதகமான சூழலிலே ஒரு செல்லிலிருந்து ஒரு முழு தாவரத்தை உருவாக்குதல். அப்போ ஒரு செல்லிலேருந்து ஒரு தாவரம் உருவானோன்னா அதுக்கு ஒரு திறன் இருக்கிறது. The ability of a plant cell to produce the entire organism is said to be totipotency. ஒவ்வொரு தாவரத்தின் உட்புறத்தையும், தாவரம் அல்ல, தாவரம்னா தாவர செல், ஒவ்வொரு தாவர செல்லின் உட்புறத்தையும் ஒரு முழு தாவரத்தை உருவாக்கும் உள்ளார்ந்த ஆற்றல் காணப்படுகிறது. அந்த ஆற்றலைத்தான் சர்வ வல்லமை என்று அழைப்பர். அந்த ஆற்றல் தான் இந்த டிஷ்யூ கல்ச்சர் என்று அழைக்கப்படுகின்ற திசு வளர்ச்சி முறையில் பயன்படுத்தி கொள்ளப்படுகிறது. Growth of a plant tissue in special culture medium under suitable controlled condition. ஒரு ஆய்வகத்திலே ஒரு சூழலை ஏற்படுத்தி அதில் ஒரு செல்லிலிருந்து அல்லது திசுவிலிருந்து அல்லது தாவரத்தின் உடல பாகத்திலிருந்து ஒரு முழு தாவரத்தை உருவாக்குதல், அதுக்கு திசு வளர்ச்சி முறை என்று கூறுவார்கள். அதை வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மைக்ரோ ப்ராபகேஷன், தமிழ்ல நுண் பெருக்கம் என்று அழைக்கலாம். The regeneration of a whole plant from a single cell or tissue or small pieces of vegetative structures through tissue culture. திசு வளர்ச்சி முறையிலே ஒரு தாவர செல்லிலிருந்தோ அல்லது திசுவிலிருந்தோ அல்லது சிறிய உடல பாகத்திலிருந்தோ முழு தாவரத்தை உருவாக்குதல் நுண் பெருக்கம் என்று அழைக்கப்படும். நுண் பெருக்கம்னா ஒரு சிறிய நுண் செல்லிலிருந்து ஒரு தாவரத்தை உருவாக்குதல் என்று வைத்துக் கொள்ளலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, ஆரம்பத்திலேயே சொன்னேன், அந்த செல் எல்லாத்துக்குமே ஒரு எபிலிட்டி இருக்கு. The ability is said to be totipotency. சர்வ வல்லமை என்று தமிழிலே கூறுவார்கள். ஒவ்வொரு தாவர செல்லின் உட்புறத்தையும் ஒரு முழு தாவரத்தை உருவாக்கும் உள்ளார்ந்த ஆற்றல் காணப்படுகிறது. அந்த ஆற்றலைத்தான் நாம் சர்வ வல்லமை என அழைக்கிறோம். ஸோ இந்த டோட்டிபொட்டன்சியை வச்சுட்டு தான் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு ஒன்று டெவலப் ஆச்சு. அதை தான் நம்ம மைக்ரோ ப்ராபகேஷன் என்று கூறுகிறோம். இதை பற்றி டீடைல்டு ஸ்டடி அப்புறமா பார்ப்போம், ஏன்னா உனக்கு அதை பற்றி ஒரு பாடமே இருக்கிறது. இந்த மைக்ரோ ப்ராபகேஷன், த மாடர்ன் மெத்தட், நவீன முறையின் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்கா, ரொம்ப முக்கியம். அட்வான்டேஜஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராபகேஷன், அட்வான்டேஜ் அல்ல, அட்வான்டேஜஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராபகேஷன், அதோட டெக்னிக்கலிசேஸ் நிறைகள் என்று வைத்துக் கொள்ளலாம். பிளான்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஜெனட்டிக்கலி சிமிலர், ஒத்த மரபணு சார் தாவரங்கள் உருவாக்கப்படும். clone சொன்னோம் பத்தி ஒன்னும், அந்த clone எங்க ஞாபகம். Can be carried out in any season to produce plants. எந்த ஒரு காலத்திலும், சீசன் சொல்லுவோம் நம்ம, டெக்னிக்கலி சேஸ் பருவம், எந்த ஒரு பருவத்திலும் நமக்கு தேவையான தாவரங்களை எண்ணற்ற எண்ணிக்கையில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், உருவாக்க முடியும். Rare and endangered plants can be propagated. அரிதாக உள்ள, அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய, ஆபத்திற்கு உள்ளான, டு பி எக்ஸ்டிங்க்ட், அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ரெட் டேட்டா ஷீட்னு சொல்லுவோம். அதாவது டு பி ரொம்ப எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கும், அது ரொம்ப ரேரான பிளான்டா இருக்கும், அரிதான பிளான்டா இருக்கும், அது அழியக்கூடிய நிலையில் இருக்கலாம். அது மாதிரி தாவரத்தை என்ன பண்ணலாம், we can propagate through this tissue culture or micro propagation technique. அரிதாக உள்ள
that is rare and endangered plants can be propagated. ரொம்ப வித்தியாசமா இருக்கு, எக்கனாமிக்கலி இம்பார்ட்டண்டா இருக்கு, பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த, மெடிசனலி இம்பார்ட்டன்ட், மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்கள், அதை இந்த மெத்தட்ல நம்மளால ப்ராபகேட் பண்ண முடியும். டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் பை மெரிஸ்டம் கல்ச்சர். மெரிஸ்டம்னா உனக்கு தெரியும், ஆக்குத்து சுக்கல்னு பேரு. ஆக்குத்து சுக்கலை வளர்த்து நோய் உண்டாகாத தாவரங்களை உருவாக்க முடியும். இது நம்ம படிச்சிருப்பேன், வைரஸ் ஃப்ரீ பனானா, அதாவது டிஷ்யூ கல்ச்சர் பனானான்னு சொல்லுவாங்க. சில வாழை மரங்களை வைரஸ் ஆனது தாக்கும், சில வாழை மரங்களை தாக்காது. எந்த வாழை மரத்தை தாக்கலைன்னு வச்சுக்கோயேன், எந்த தாவரத்தை உங்களுக்கு பேத்தோஜன் வைரஸ் ஆர் பாக்டீரியா இன்ஃபெக்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், அதோட மெரிஸ்டம் ஆக்குத்திசுன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பெஷலி ஏபிக்கல் மெரிஸ்டம், நுனி ஆக்குத்திசு என்று கூறுவார்கள். ஷூட் டிப்லேயும் ரூட் டிப்லேயும் இருக்கும், தண்டின் முனைப்பகுதியிலும் வேரின் முனைப்பகுதியிலும் காணப்படும். Meristose means divisible. The cells are always in a state of cell division or continuous state of division. தொடர்ச்சியாக செல்புறுதலில் ஈடுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய செல்களை நாம் ஆக்குத்திசுக்களை அழைக்கிறோம். அந்த ஆக்குத்திசுக்களை எடுத்து நம்ம லேப்ல க்ரோ பண்ணோம்னு வச்சுக்கோயேன், டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸ், நோயற்ற தாவரங்களை நம்மால் உருவாக்க முடியும். எப்படி? ஆக்குத்திசுக்களை வளர்ப்பதன் மூலமாக. மெரிஸ்டம் கல்ச்சர் அப்படிங்கிறத ஞாபகம். Plants multiplied rapidly. அதிக எண்ணிக்கையில் தாவரங்களை நாம் உருவாக்க முடியும். Cells can be genetically modified and transformed using tissue culture. மரபு பொறியியல் நம்ம பார்ப்போம். இந்த மெத்தடாலஜியில் என்ன பண்ண முடியும், மரபணு மாற்றம் செய்ய முடியும். The cells can be genetically modified. இந்த முறையிலே நாம் வளர்க்க இருக்கின்ற செல்களின் மரபணுவை மாற்றம் செய்து வளர்க்கவும் முடியும். So that அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராபகேஷன் ஆர் தி டிஷ்யூ கல்ச்சர். நுண்பெருக்கத்தின் நிறைகள். குறை இல்லாமல் எதில் இருக்காது அல்லவா? அதோட குறை என்ன? லேபர் இன்டென்சிவ் அண்ட் ரிக்வயர்ஸ் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். உழைப்பு அதிகம் தேவை. லேபர் இன்டென்சிவ் அண்ட் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், திறனுள்ள பணியாளர்கள் தேவை. ரீசன் என்னன்னா, இதை லேப்ல அதை நம்ம க்ரோ பண்றோம், ஆய்வகத்தில் வளர்க்கிறோம் அப்படின்னா அந்த டெக்னாலஜி சரியா தெரிஞ்சிருந்தால்தான் அதை செய்ய முடியும். ஸோ தட் அது ரொம்ப முக்கியம். திறனுள்ள பணியாளர் அவசியம். ஸ்டெரைல் கண்டிஷன் மஸ்ட் பி மெயின்டைன் விச் ஆட்ஸ் டு த காஸ்ட். எப்பயுமே ஒரு சூழலை நாம் ஏற்படுத்துகிறோம், அந்த சூழலை இருக்கு பத்தியோன்னு லேபில் வளர்க்க போற அப்படின்னா ஒரு ஸ்டெரைல் கண்டிஷன், நோய் கிருமிகள் அற்ற சூழலிலே அதை வளர்க்க வேண்டும். அப்ப காஸ்ட், செலவு அதிகம் பிடிக்கும். ஜெனடிக்கலி ஐடென்டிக்கல் பிளான்ட்ஸ் ஆர் சசப்டபிள் டு நியூ டிசீசஸ். இதில் தோன்றுகின்ற அமைப்பொத்த தாவரங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த தாவரங்களுக்கு என்ன நோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏன்னா ஒரு லேபில் வளர்த்துட்டு ஃபீல்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப, ஆய்வகத்தில் வளர்த்து விட்டு நம்ம ஃபீல்டில் வயல்வெளிகளில் வளர்க்கின்ற சமயத்தில் நோய்கள் உருவாவதற்கு, புதிய நோய்கள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கலாம். ஜெனட்டிக் சேஞ்சஸ் இன் த கேலஸ் இஸ் அன்டிசரபிள் ஃபார் கமர்ஷியல் யூஸ். ஆய்வகத்தில் வளர்க்குறப்ப கேலஸ்னு ஒரு டிஷ்யூ வரும், பின்னாடி படிப்பில். தென் டிஃபரன்ஷியேட்டட் அண்ட் ஆர்கனைஸ்டு டிஷ்யூ ஃபார்ம் டியூரிங் டிஷ்யூ கல்ச்சர். திசு வளர்ச்சி முறையிலே தோன்றுகின்ற செல் வேறுபாடுறாத ஒரு திசுவிற்கு கேலஸ் என்ற பெயர். அந்த கேலஸ்ல ஜெனட்டிக் சேஞ்சஸ், மரபணு ஏதாவது மாறியது என்றால், அதனுடைய ஜீன்களில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டது என்றால், அதனால பின்னாடி என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு பயன்பாடு இருக்கு பாருங்கள, கமர்ஷியல் யூஸ்ங்கிறது நம்ம கமர்ஷியலா அதை பயன்படுத்துகிறோம். அது அதாவது என்ன சொல்றது, கமர்ஷியல் வணிகத்திற்காக நிறைய ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நிறைய நமக்கு லாபம் கிடைக்கும். வணிகவியல் பயன்பாடானது குறைவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது, அல்லது வணிகவியல் பயன்பாட்டினை பாதிக்கலாம். ஈல்டு கம்மியா போகலாம். அது மாதிரி, அதாவது மகசூல் கம்மியா போயிடுதுன்னா நமக்கு என்ன ஆயிடும், லாபம் கிடைக்காம போயிடலாம். ஸோ இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். அப்போ கேலஸ் இருக்கு, லேபில் வரப்ப அதான ஒரு ஜெனட்டிக் சேஞ்ச் வந்துடுத்து. ஜெனட்டிக் சேஞ்சுன்னா அதனுடைய ஜீன்களில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து விட்டதுன்னு வச்சுக்கோயே, அப்போ வணிக பயன்பாட்டிற்கு பயனில்லாததாக போய்விடலாம். அன்டிசரபிள் ஃபார் கமர்ஷியல் யூஸ். இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் வச்சுக்கோ. இந்த ஒரு மெத்தடாலஜி பண்ணால அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும்.
அட்வான்டேஜஸ் நிறையா இருந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், டிஸ்அட்வான்டேஜஸ் நிறையா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணாமல் போயிடுவோம். ஓகே, தேங்க்ஸ் a lot for hearing. Thank you very much, students. Thank you.